மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். தமிழக அரசியலில் அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்தார். மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் பெரிய ஒரு பேச்சாக எடுக்கலாம். அதாவது இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் உண்மையிலேயே அது அப்படி இல்லைன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். மக்கள் அந்த அளவுக்கு முட்டாளாக இருப்பாங்களான்ற மாதிரி. அதாவது இவங்க ஒரு கூட்டணியில் இருப்பாங்களாமா, டைரெக்டாக அந்த கூட்டணியை கேட்காம மத்திய அரசுக்கிட்ட வந்து வலியுறுத்துவோம் அப்படின்னு சில விஷயம்லாம் உருட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் வந்து இவங்க என்ன விதமான அரசியல் எடுத்தாலும் எடுத்துகிட்டு போவாங்க, ஆனால் மக்கள் நம்பப்படுவாங்கன்ற மாதிரி தான் டிஎம்கே கூட கூட்டணியில் இருக்கிறவங்க கிட்ட நிலைப்பாடுன்ற மாதிரி இருக்குது. இப்போ டிஎம்கே ஆனாலும் கூட சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி மடை மாற்றுறதுக்காக சில விஷயம் இந்த மாதிரி மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறேன்ற விஷயத்தை எடுத்தாங்க. அது எந்த அளவுக்கு வந்து நிறுத்திருக்குன்னு பாருங்க. அதாவது கெட் அவுட் ஸ்டாலின்ங்கிற விஷயம் வந்து உலக லெவலில் எந்த ஒரு மாநிலத்திலையும் இந்த மாதிரி இந்தியாவில் வந்து இந்த அளவுக்கு நடக்கலைன்னு தான், இந்த அளவுக்கு ஒரு பேச்சு பொருளாக நடக்கலைன்னு தான். உண்மையிலேயே இதுக்கெல்லாம் காரணம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான்னு இப்போ அந்த கட்சி வட்டாரங்கள் பேசுகிறாங்கன்னு நமக்கு செய்திகள் வருது. ஆனால் இது வந்து இந்த அளவுக்கு அதாவது போகும்னு யாரும், அதுவும் அண்ணாமலை இந்த அளவுக்கு இறங்குவாருன்னு யாரும் எதிர்பார்க்கல. அதாவது நார்மலாக இவங்க வந்து என்னென்னா, இவங்க சவுண்டு கொஞ்சம் ஓவராக இருந்தானா மக்கள் மத்தியில் எல்லாம் அமைதி ஆயிடுவாங்கன்ற மாதிரி தான் சில நிலைப்பாடு இதுவரைக்கும் இருந்துச்சு. இப்போ இவங்க அப்படியே எட்டி பார்க்கறதுக்கு முன்னாடியே கொட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு அண்ணாமலை அவர்கள் அப்படின்று ஒரு சின்ன பயம் இருக்கு. இதுக்கெல்லாம் சப்போர்ட்டா சில நடிகர்கள் எல்லாம் வருவாங்க. அதாவது இவங்க ஸ்கூல்ல எல்லாம், அதாவது சில இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏடிஎம்கே இருக்கும்போதெல்லாம் ஆளுங்கட்சிக்கு டிஎம்கேக்கு ஆதரவாக சில சினிமா நடிகரெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்பவும் கூட பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்திருக்கிறாரு. சில விஷயங்கள் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக இவங்களுக்கு சில விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. ஆனால் நல்லா வச்சு செஞ்சுருக்காங்கன்னு தான். உனக்கெல்லாம் தமிழ்நாட்டிலேயே ஓட்டு இல்லை, வெளி மாநிலத்துக்காரர் நீ எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்குன்றதுக்கு சொல்லியிருக்காங்க, சில பதிவு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அறிவாலய வட்டாரத்தில் டிஎம்கே ஆளுங்க கொஞ்சம் அடுக்கி வாசிங்கப்பா, நீங்கள் பொதுவெளியில் ஏதாவது ஒரு பேச்சு கொடுத்துட்டு வந்து என்ன சிரிக்கிற மாதிரி நடு வீதியில் நிறுத்திடாதீங்கப்பான்ற மாதிரி சில விஷயங்கள் பேசப்படுறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு படத்தில், ஏதோ ஒரு படத்தில் வடிவேல் சில விஷயம், நானும் ரவுடி எல்லாத்தையும் கூட்டத்தில் அதாவது வண்டியில் ஏற்றுறாங்க, நானும் ரவுடிதப்பா அப்படின்னு வாண்டடாக வருவாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு டிவிக்கு விஜய் கட்சி எல்லாம் இருக்குன்னு தான் பார்க்கப்படணும். அதாவது தனி ஒரு கொள்கை, மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து தான் இவர் வருவார், ஏதாவது ஒன்று கொடுப்பாருன்னு தான் பேசப்பட்டு இருந்தாங்க. அதாவது இவர் வந்து ஒரு படத்துலேயே கூட இந்திக்கு ஆதரவாக பேசுறதில்ல. அதாவது தமிழை வந்து தமிழ் மொழி தமிழ் அந்த படிப்பு வந்து ஆக்ஸ்போர்டுக்கு ஈக்குவலாக எடுத்துகிட்டு போகணும்னு சில பாட்டெல்லாம் வந்துச்சு. அப்போது இவங்களெல்லாம் வந்து அந்த அளவுக்கு மாற்றத்தை தருவாருன்னு நம்பினோம். கடைசியில் அவரே ஒரு வித்யாசிரமம்னு ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து அதில் அந்த அளவுக்கு ஒரு ஃபீஸ் எல்லாம் வாங்கி அதிக லெவலில் மக்கள் ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நீ படிக்கக்கூடாதுப்பா, எதுவும் மூன்றாவது மொழி படிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இவர் கையில் எடுத்தாருன்னா, நானே வந்து மாற்றேன்ற மாதிரி மக்கள் மதிக்கப்படுவாங்களா இந்த இடத்துல? அப்போ நிறைய விஷயத்தை இங்கே வந்து மக்கள் இன்னைக்கு புரிஞ்சிருக்காங்கன்னு தான். இன்னைக்கு தமிழக மக்களிடையே பெரிய விழிப்பு ஏற்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்கப்படலாம். சாதாரண அரசு மாணவர்கள் கூட சில எங்களுக்கு வந்து இந்தி கற்போம் முதல்வரே அப்படின்னு சொல்லி வர்றது கூட நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இது உண்மையான வந்து மக்களிடையே நிறைய விஷயம் வந்து பொய்யா, அதாவது சில டிஎம்கே கட்சி அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வருமோ அப்போ வந்து மடைமாற்றுறதுக்காக இல்லை திசையை மாற்றுறதுக்காக சில விஷயங்களை கையில் எடுப்பாங்க. அது என்றைக்குமே அவங்களுக்கு சக்ஸஸாக மாறிட்டு இருக்கு. இந்த 50-60 வருஷத்தில் தமிழக மக்கள் முட்டாள் தானே அப்படிங்கிற அவங்க, அதாவது நான் சொல்லலை, அவங்களோட கணக்கு வச்சிருக்காங்க. இவங்க வந்து கடைசியில் காசு கொடுத்தா ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கங்கிற ஒரு மைண்ட் செட்டப் இருக்குது. அதுக்கு தகுந்தாப்புலேயே சில கூட்டங்கள் இருக்குது. அதனால தான் இன்னும் கூட ஏதாவது ஒன்று சொன்னோன்னா
இவங்க வந்து இதே மக்கள் நம்பிடுவாங்கன்னு தான் இந்த விஷயத்தை கையில் எடுத்தாங்க. இது வந்து இவங்களுக்கு விபரீதமாக போச்சுன்னு தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கப்படணும். ஆனால் இது இந்த லெவலுக்கு போகும்னு உண்மையிலேயே மனசார கூட யாரும் நினைக்கல. நம்மளோட முதல்வர் அவர் இந்த அளவுக்கு கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பேசப்படுற மாதிரி ஒரு தமிழ் முதல் மக்களா இந்த அளவுக்கு கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துச்சான்றது, இதெல்லாம் இந்த பெருமையெல்லாம் உதயநிதிக்கு தான் சேருன்ற மாதிரி மக்கள் அந்த அறிவாலய வட்டாரங்கள் பேசுறாங்க. ஆனா உண்மையிலேயே அது வந்து அவர் எடுத்த இது வந்து அண்ணாமலை எல்லாம் இந்த அளவுக்கு இறங்குவாரு இவரும். ஏன்னா இவர் அண்ணாமலை ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் தான் அப்படின்னு. ஏன்னா இவர் லண்டனுக்கு போயிட்டு இருக்கும்போதெல்லாம் நல்ல சுதந்திரமா இருந்தாங்கன்னு நம்ம பார்க்கப்படணும். அப்போ ஒரு 3 மாசம் தமிழகத்துல அரசியல்ல எதுவுமே ஒரு சுவாரஸ்யமே இல்லாம ஆயிடுச்சு. இஷ்டத்துக்கு ஆடுறாங்க, இஷ்டத்துக்கு யாரும் கேள்வி கேட்கறதில்ல. ஏடிஎம்கே அவங்க பாட்டுல இருக்காங்க, எல்லா கட்சியும் யாரும் கேட்பாரு இல்லை, அவங்கவுங்க பாட்டுல இருக்காங்க. அப்போ இப்போ வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரியணும். இப்போ ப்ரெஸ் மீட்டிங்ல எல்லாம் அதாவது ஏடிஎம்கே இந்த அளவுக்கு ஒரு பேச்சு பொருளா எடுத்திருப்பாங்களா? சில விஷயங்கள் பாலியல் குற்றங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு சொல்லியிருப்பாங்களா? அந்த மாதிரி தான் வீதியில் போராடி இருப்பாங்களா? இதே ஏடிஎம்கே வந்து ஆட்சியில் இருக்கும்போது டிஎம்கே வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு சின்ன விஷயம் ஏதாவது ஒன்று ஆனாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னு உண்மையிலே அவங்க அரசியல் செய்ய தெரியும். ஆனால் இன்னைக்கு அதே அரசியல் வந்து ஏடிஎம்கே செய்ய தெரியலேன்னு நம்ம பேசப்படணும். காரணம் என்னன்னா அது அவங்களோட நிலைப்பாடு. ஏன்னா இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் பிஜேபிக்கு வந்து செல்வாக்கு கூடிட்டு இருக்குங்கிறது இந்த மும்மொழி கொள்கை வந்து அது மூலியமா நிரூபணம் ஆயிருக்கு. அது உண்மையிலேயே நமக்கு தெரியுமே இல்லையோ டிஎம்கேக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அட இந்த அளவுக்கு விஷயம் பேசப்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு இருக்கு. ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்னொரு சில விஷயங்கள் இன்னைக்கு பேசப்படணும். திருமாவளவன் அவர்களானாலும் சரி, அவர் வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து நல்லா ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு எல்லாம் ஆதரவாக செயல்பட்டு இருக்காங்க. ப்ளூ ஸ்டார் செகண்டரி ஸ்கூல்லெல்லாம் அவர் சேர்மனாக இருக்கிறாரு. நிறைய இருக்கு. இன்னைக்கு சீமான் அவர்களுக்கு கூட நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான சில பெரியார் சொல்லி தான் அவர் ஏதோ ஒரு இந்த மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு நான் ஆட்சிக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கூட தவறான விஷயம்தான் நம்ம பார்க்கப்படுறோம். எல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து உலகம் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கல்வியானாலும் சரி எல்லாம் மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து நம்மளால நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயத்தை தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற விஷயம் 60 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் இன்னைக்கு கையில் எடுத்துட்டு இருந்தேன்னா மக்கள் வந்து அந்த அளவுக்கு ரசிக்க மாட்டாங்கன்னு தான் பார்க்கப்படணும். ஆனால் உண்மையிலேயே எது எப்படியோ இந்த மும்மொழி கொள்கை அதாவது இன்னொரு விஷயம் சொல்கிறான், உண்மை சாக விடாது, போய் வாழ விடாதுன்னு சொல்கிறாங்க பாரு. அது யாருக்கு பொருந்தினாலும் பொறுக்குமோ இல்லையோ திராவிட கட்சிகளுக்கு பொருந்தும். ஏன்னா இத்தனை நாள் எந்த ஒரு விஷயத்துலையும் உண்மையாக இல்லைன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க மக்களை திசை மாற்றி ஏதோ ஒரு விஷயத்தில் தமிழக மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு தான் இருக்காங்கிறது தெளிவாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு அண்ணாமலையால் வந்து அந்த உண்மை வந்து வாழ வைப்பாருன்னு தான் தமிழக மக்கள் அந்த மாற்றத்தை நோக்கி வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.